எதிர்பார்ப்பு நிறைவுபடுத்தலாங்க. எதிர்பார்ப்பு நிறைவுபடுத்தல. படத்துல விஷுவலா நல்லா இருக்கலாம். மத்தபடி ஆடியோவா கேட்கறதுக்கு இது பயங்கர ஹைப்லாம் குடுக்கல. எல்லாருக்கும் மாரி தான் எனக்கும் குடுக்கல. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த டீமுக்கு அது தெரியுமான்னு தெரியல. அத வச்சு ரெஃபர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ மெச்சூரா இருக்க விஜய் சார டீஏஜிங் பண்ண மாரி தான் அது இருக்கு. ஸோ விஜய் சார யங் ஏஜ்ல நம்ம பார்த்தனால என்னமோ இந்த 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 சின்ன பையன் கிட்ட வந்து நமக்கு அது ஆக்வர்டா இருக்குது. அது போக அந்த மீச தாடி இந்த குட்டியா வச்சு தயவு செஞ்சு டிலீட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ வெங்கட் பிரபு யுவனுக்கு பதிலாக அனிருத் கிட்ட போயிருந்தாருன்னா ஒருவேளை ஆல்பம் ஹிட் ஆயிருக்குமோ? இப்போ விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லைல்ல. ஆப்ஷன் இருக்குங்க. அவர் பேசாத பேச்சா விஜய் பேசிட போறாரு. இது வரைக்கும் விஜய் பேசி நம்ம எதுவுமே கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது சீமானே ஜெயிக்கல, விஜய் ஜெயிச்சிடுவாரா? ஹீரோ பிடிக்கும், ஆனா நீ அரசியலுக்கு வர்ற, நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற, நீ வந்து எனக்கு என்ன பண்ண போற? நான் காசு கொடுத்து உன்னை பார்த்தேன், என்ன சந்தோஷப்படுத்தின ஓகே. நீ எந்த பாயிண்ட்ல நீ அரசியலுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், என் லைஃபை உயர்த்தலாம், என்ன சார்ந்திருக்க மக்களை உயர்த்தலாம். நீ ஸோ அந்த ரிஸ்க் எதுக்கு இப்போ? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு டாப்பில் இருக்கிறது விஜய் தான். அவர் மார்க்கெட்டை இங்கே யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்றது டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு எதுக்காக அரசியலுக்கு வராரு? ஆதாயம் இல்லாமலா இருக்கும்? ஏன்னா கொள்கையிலே கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு நான் அதான் சொன்னேன். கொள்கைகள் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு. ஏன்னா விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கலன்னு வச்சிட்டார், நல்ல விஷயம். திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல. ஆனால் எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருணோதயம் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்களோட கோட் படத்தோட 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்தீங்களா? பார்த்தேங்க. எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? எதிர்பார்ப்பு நிறைவுபடுத்தலாங்க. எதிர்பார்ப்பு நிறைவுபடுத்தல. படத்துல விஷுவலா நல்லா இருக்கலாம். மற்றபடி ஆடியோவா கேட்கறதுக்கு இது பயங்கர ஹைப்லாம் கொடுக்கல. எல்லாருக்கும் மாதிரி தான் எனக்கும் கொடுக்கல. அவரோட லுக் எப்படி சார் இருந்துச்சு? இது யங் ஏஜ் கேட்குறீங்களா? ஆமாம். ஆக்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, நான் என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி தான், விஜய் சார் எங்கே இருக்கப்போ நம்ம பார்த்துருக்கோம். சின்ன வயசில் ஒரு மீசை மட்டும் வச்சு க்ளீன் ஷோ பண்ண ஃபேஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த டீமுக்கு அது தெரியுமான்னு தெரியல. அதை வச்சு ரெஃபர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ மெச்சூராக இருக்க விஜய் சாரை டீஏஜிங் பண்ண மாதிரி தான் அது இருக்குது. ஸோ விஜய் சாரை யங் ஏஜில் நம்ம பார்த்தனால என்னமோ இந்த 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 சின்ன பையன் கிட்ட வந்து நமக்கு அது ஆக்வர்டாக இருக்குது. அது போக அந்த மீசை தாடி இந்த குட்டியாக வச்சு அது ஒரு ஆட்டிடியூட் பண்ணுறாப்புல. ஸோ அது படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதில் எம்டியாக பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, பொருந்தில் தான். ஏன்னா அந்த லுக்கை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டாங்க. விஜயோட ஃபேன்ஸே கூட என்னங்க லுக் இது, இதை ஏன் விட்டீங்க அப்படின்ற மாதிரி கூட ஹேட்டை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சா? இல்லைங்க, எனக்கு என்னன்னா, இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணியிருந்தாலே, ட்ரிம் பண்ணியிருந்தாலே சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும் லுக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த விட இப்போ சில பேர்லாம் அந்த ஏஐ யூஸ் பண்ணி மொபைலெலாம் எடிட் பண்ணலாம், இதுவே பயங்கரமாக இருக்கேங்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரேம்க்கு நீங்கள் அதை எடிட் பண்ணி வச்சிடலாம். ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ ஒரு டீம் பிளான் பண்ணி தாடி மீஸ்லாம் வச்சு ஒரு சின்ன பையன் கேரக்டர் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள விஷயங்கள் இருக்கும், அந்த கேரக்டருக்கான காரணங்கள் இருக்கும். ஸோ அப்போ அது படம் வர்றப்ப நல்லா இருக்கலாம். இப்போ ஆனால் சீரியஸ்லி அது என்ன ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்த்தது இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படம் வரப்ப நல்லா இருக்குமா சார்? உறுதியாக இருக்குங்க. அது எப்படி மிஸ் பண்ண முடியும்? அப்படி மிஸ் பண்ண மாட்டாங்களே. பெரிய பட்ஜெட், பெரிய டீம். ஸோ அவ்வளோ அசால்ட்டாக மிஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணுற டீம் தான். சார் வெங்கட் பிரபு சார்லாம் சொல்கிறேன். ஸோ அவங்க ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக பொருந்தாத ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. பொருந்துங்க, நல்லாயிருக்கும். படம் வரப்போ நல்லாயிருக்கும். இது வரைக்கும் விஜய் அவர்களோட படங்களில் வரக்கூடிய எல்லா சிங்கிளுமே பயங்கரமாக ஹிட் ஆகும். அதை பார்த்து மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கோட் படத்தோட 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. 3க்குமே பெருசாக மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? எப்படி எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவாக தாங்க எடுத்துக்க முடியும். நெகட்டிவாக எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். டீமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, கல நிலவரம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பிளானில் இருப்பாங்க. இது ஒரு பயங்கரமான படம்ங்கிற மாதிரி ஹைப் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பாட்டு ஆஸ் யூஷுவல் ஈஸியாகவே ஹிட் ஆயிரும். விஜய் சார் படனால ஹிட் ஆயிருங்கிற மோடில் தான் அவங்க பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. மீன்ஸ் 3 பாட்டுமே ஒர்க் அவுட் ஆகலாம் கேட்டால் நான் அதில் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் சம்ஹவ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ இதோட நல்ல பாட்டு வரும்னு நினச்சோம். ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த பாட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த விசில் போடு பாட்டு தாராளமாக நல்லா இருக்குது. ஒரு பார்ட்டி வைப் தான் அது. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த 2 பாடல்கள் அது பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல ஆடியோவா. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா 4th சிங்கிள் இருந்தால் தயவு செஞ்சு டிலீட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வெங்கட் பிரபு யுவனுக்கு பதிலாக அனிருத் கிட்ட போயிருந்தாருன்னா ஒருவேளை ஆல்பம் ஹிட் ஆயிருக்குமோ? எனக்கு தெரியலங்க ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அனிருத் சாரோட ரீசெண்ட் ஒர்க்லாம் பார்க்குறப்ப அந்த விக்ரம் டைமில் பட்டை கிளப்பிட்டு இருந்தார், பிரைமாக இருந்தார். நிறைய படங்கள் வந்துச்சு போல். இந்தியன் 2, அப்புறம் தேவரா, அப்புறம் நிறைய படங்கள் அவருக்கு கமிட் ஆகிட்டார் போல். ஸோ நல்லா கவனிச்சா தெரியும். இப்போ தேவரால அந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த லியோவோட சாயல்லாம் வீசுது.
அந்த டைப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப டக்குனு இவர் கொடுத்து இவர் நல்லா பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. மீன்ஸ் அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த ரஷ் டைம்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு இந்த படமும் சேர்றப்ப அது சமூகம் ஒர்க் அவுட் ஆகாம தான் போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மாற்றி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இது நல்லாயிருக்கும், படம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். மற்றபடி நிறைய வேலைன்னா ஆமாம் இல்லை. ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து 2026ல் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களே டக்குன்னு ஆட்சியை பிடிக்க முடியல. இவர் ட்விட்டரில் தானே போஸ்ட் போட்டுட்ருக்காரு, இவர் 26 எலெக்ஷனில் நின்னாருன்னா ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க மிச்ச அரசியல்வாதிகள் ஆரோக்கியமான போக்கில் நகர்றாங்க அப்படின்னா விஜய் சார் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஆனால் இங்கே அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோட தொழிலே அரசியல் தான். மக்களுக்கு நல்லது பண்ணதுங்கிறது ஒரு அரசியலுக்கான ஒரு ஃபார்முலா. ஆனால் இவங்க அரசியலை தொழிலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு உதாரணமாக அவங்களோட பேர பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி வாழ்வாங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கப்பட மாட்டாங்க. ஸ்ட்ரகிள் இந்த போட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ விஜய் சார் அவர் கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டாப்புல. ஆனால் அதை தாண்டி அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் அவங்க அவருக்கு சாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ தான் சமூகம் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். இந்த எலெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். இப்போது விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லைல்ல? ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா நான் பேசினபடி ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்க்கலாங்கிற மைண்ட் செட் மெஜாரிட்டி பேருக்கு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி சார் வந்தார், ஒத்துவலை அப்படின்னு போயிட்டாரு. கமல் சார் வந்தார், கூட்டணி வச்சுட்டாப்புல. ஸோ இவர் சோலோவாக வராருல்ல, இதெல்லாம் போக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சாருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ போடுவாங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பார்த்தாலும் அவரை ஒரு பையனா அண்ணனாக தான் பார்க்குறாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறது மீன்ஸ் அது கூட அந்த உணர்வு கூட எலெக்ஷன் டைமில் விஜய் சார் பேச போகிற வார்த்தைகள் அந்த எண்டு பஞ்ச் என்ன பண்ணுறாரு, நேரடியாக மக்கள்கிட்ட என்ன பேச போகிறாருங்கிறத பொறுத்து, என்ன அரசியல் அவர் பண்ண போகிறார் தமிழக மக்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுவுமே இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இவங்க எல்லாம் கூட்டணிக்கு போயிட்டா கூட சீமான் அவர்கள் இத்தனை வருஷமாக தனியாக தானே நின்றுட்டு இருக்காரு, தனிச்சு தானே போட்டிடுறாரு. அவர் பேசாத பேச்சா விஜய் பேசிட போகிறாரு. இது வரைக்கும் விஜய் பேசி நம்ம எதுவுமே கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது சீமானே ஜெயிக்கலை, விஜய் ஜெயிச்சிடுவாரா? மக்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுதுங்க. மக்கள் வந்து ஹீரோவாக பார்க்குறவங்கள தான் நம்புகிறாங்க. அவங்களுக்கு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஜெயிக்க போகிற கட்சிக்கு தான் ஓட் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி மக்களுக்கு இருக்குது, தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இப்போ சீமான் சார் சொல்கிறீங்கல்ல, அவர் மக்களுக்காக உண்மையாக நிற்கிறாரு, பிரச்சனைகளுக்கு எந்த சமரசமும் இல்லாமல் குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டில் ஏன் ஓட் பேங்க் வந்து கிராஜுவலாக தான் அதே மாதிரி தவிர எனார்மஸாக டக்குன்னு வரமாட்டேங்குது அப்படின்னா மக்களுக்கு தெரியுது. நீ நல்லவன் தான், நல்லதான் பண்ணிட்டு இருக்க, நல்லதான் பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஸ்டில் நாங்கள் எங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய கட்சிக்கு தான் ஓட் பண்ணுவோம். தெரியும் நீ கெட்டவங்கிறனால ஒன்று நான் அவாய்ட் பண்ணல, எங்களுக்கு இதோட ஆதாயம் இங்கே கிடைக்குது, இத்தனை வருஷமாக அந்த கட்சியில் ஆதாயம் பெற்றுட்டு இருக்கோம், ஸோ அதனால் ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ விஜய் சார் அப்படிங்கிறப்ப அது நம்ம பேசுகிறோம்ல, வாய்ப்புகள் அதிகம் பேசுகிறோம்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு மென்டாலிட்டினா இவரோட ஓட் பேங்க் அதிகமாக இருக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மீன்ஸ் சிஎம்ஆர் அப்படிங்கிறத தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. நான் பேசினபடி சொல்கிறேன். ஸோ அப்போ ஓட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போது என் ஃப்ரெண்டுக்கே விஜய் பிடிக்கும், என் தம்பி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கு விஜய் வெறித்தனமாக பிடிக்கும். இப்போ பிடிக்குன்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவசியம் இல்லைல்ல சார்? இப்போது நான் ஃபாலோ பண்ணுற கட்சி வேறையாக இருக்கும், அவங்க கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கலாம். பர்சனலாக நான் டிஎம்கேக்கே கூட சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் விஜய் அவர்களை எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் இவருக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லைல்ல? இல்லவே இல்லை, தேவையே கிடையாது. நான் சொல்கிறது மெஜாரிட்டி. இப்போ நான் பேசுகிற எல்லாத்துலேயும் மைனாரிட்டி கேஸ்னு ஒன்று இருக்குங்க. பீப்புள் நம்மள மாதிரி தான். ஹீரோ பிடிக்கும், ஆனால் நீ அரசியலுக்கு வர்ற, நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற, நீ வந்து எனக்கு என்ன பண்ண போகிற, நான் காசு கொடுத்து உன்னை பார்த்தேன், என்னை சந்தோஷப்படுத்தினா ஓகே. நீ எந்த பாயிண்ட்டில் நீ அரசியலுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், என் லைஃப்பை உயர்த்தலாம், என்னை சார்ந்திருக்க மக்களை உயர்த்தலாம், நீ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்மலாம் கேட்போம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வராரு, மக்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஏழை எளிய பாட்டிக்கெலாம் பொருள் கொடுத்துருக்காரு ஸ்க்ரீனில், அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ நேரில் வந்தாலும் நல்லதான் பண்ணுவாங்கங்கிற மக்கள் அதிகம். அப்படி சொல்கிறேன். காமராஜரை விட நல்லது பண்ணிட்டு வரா சார். காமராஜரேனா அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட காமராஜரே தோக்கடிச்ச மக்கள் இது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க, நேரில் கொஞ்சம் 1-2 பேர் தான் பார்த்துருப்பாங்க. காமராஜ் அளவுக்கு செய்வாரா அப்படின்றது டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது இவர் ஜெயிப்பாரு எப்படி? சிஎம் டவுட்டு தாங்க, அது ஈஸி கிடையாது. அதனால தான் சொன்னேன். இல்ல, நான் தனிப்பட்ட விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் ஜெயிப்பாங்களா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. நான் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படின்னு அவர் நிக்கிற தொழில் அவர் தாங்க எம்எல்ஏ, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் அது சாதாரணமாக நடந்துடும் அந்த விஷயம். அது நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. அங்கே ஸ்ட்ரகிளே இருக்காது, அது நடந்துருங்க. எப்படி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மொத்த விஜய் சாரோட ஃபேன்ஸும் அங்கே வந்து வேலை செய்வாங்க கட்சிக்காக. அது போக இவர் வந்துட்டாருன்னா மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கு வராரு, அவர் ஜெயிக்க வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பூரிப்பில் நல்லது பண்ணுவார்னு மக்கள் நம்புறாங்க. ஸோ அப்போ உறுதியாக அவர் நிற்கிற தொழில் அவர் ஜெயிச்சிருவாருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்போ மற்ற தொகுதிகள்லாம் வாய்ப்பு கிடையாதா சார்? அது அங்கே இருக்க இளைஞர்கள் கட்சியை கொண்டு போய் எப்படி சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. விஜய் சார் கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். அதை தாண்டி அவர் எந்த தொகுதிகள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் மீன்ஸ் அதை தாண்டி கேண்டிடேட்ஸ்
யாரை நிறுத்த போறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. விஜய் சார் கன்ஃபார்ம், அதை தாண்டி நான் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது, நிறைய சிக்கல்கள் இருக்குது அதில். இப்போ பிரச்சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஆடியோ லான்ச்சில் 10 நிமிஷம் கண்டினியூஸாக பேசி தான் நம்ம கேட்டிருக்கோம். அதை தாண்டி அவர் வேற எங்கேயும் பெருசாக பேசி எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ பப்ளிக் கிட்ட பிரச்சாரம்னா உங்களுக்கே தெரியும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து ஒரு நாள் முழுக்கெல்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா இவர்கிட்ட? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பொட்டன்ஷியல் மணிக்கணக்கில் சாரால் பேச முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு இடத்துக்கு பேசலாம். ஆனால் அவர் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறாங்க, நமக்கு தெரியுது. அது எல்லாமே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணாமல் எதுவுமே பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே இப்போ ஒரு தொகுதிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க சிக்கலை தான் நீங்கள் பேச முடியும். பொதுப்படையாக தமிழ்நாட்டில் இந்த சிக்கல் இருக்குன்னா பேசுனீங்கன்னா மக்கள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த தொகுதிக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குது, அந்த பகுதியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சார் அந்த டைமிங்கில் ப்ரெஸ் மீட்லாம் டக்குன்னு பேசி நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஸ்பாட்டில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற பதட்டம் எனக்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க அவர் பிரச்சாரத்தில் பேசுறத வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பிரச்சாரத்திலே ஒழுங்காக பேசலன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதான் இன்னும் அவர் பேசலைல்ல. ஸோ அது ஒரு மோடு ரெடி ஆவார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கடைசி ரெண்டாவது மக்கள் முன்னாடி தான் போய் நம்ம நிற்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அங்கே எப்படி பேசலாங்கிற ஐடியாவும் அவருக்கு இருக்கும். என்ன பேசலாம், ஹீரோய்க்காக பேசலாமா, இல்லை மக்களோட ஒருத்தவங்க நம்ம பேசலாமா, இல்லை அதில் ஹீரோய்க்கான விஷயங்களை ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஸோ ஒரு பேச்சு நமக்கு காமிச்சிடும். ஏன்னா படத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களில் தொடங்கி நம்ம நிறைய பேர் சொல்லலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வராரா? கண்டிப்பாக, அவ்வளோதான், அதான் ஃபார்முலா. அவங்க பழைய ஃபார்முலாவை பார்க்குறாங்க. பழைய ஹீரோஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியல் சினிமாவுக்கு அந்த ஹீரோஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சேம் ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, அப்போதைக்கு இன்டர்நெட் அந்தளவுக்கு வளர்ந்தில்லை. மக்கள் பெருசாக எதிர்கருத்துக்கள் வைக்கிறவங்களோட கருத்துக்கள் பரவாது. ஒரு டீக்கெல்லாம் 4 பேர் 5 பேர் பேசுகிறாங்களா, அதோட அது முடிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே ட்விட் பண்ணலாம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடலாம், இல்லை வீடியோவே போடலாம். இதெல்லாம் தப்பாக இருக்குது, இவர் எதுக்கு அரசியலுக்கு வராரு அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள், எதிர்கருத்துக்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் சினிமாலேருந்து அரசியலுக்கு வர்றது மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஸோ அந்த ரிஸ்க் எதுக்கு இப்போ? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு டாப்பில் இருக்கிறது விஜய் தான். அவர் மார்க்கெட்டை இங்கே யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்றது டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு எதுக்காக அரசியலுக்கு வராரு? ஆதாயம் இல்லாமலா இருக்கும்? ஆதாயங்கிறத தாண்டி எஸ், இப்போ அவர் பயங்கரமான படங்கள் பண்ணிட்டார். இப்போவுமே நான் இப்போ அரசியல் இல்லை, படங்கள் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் 10-15 வருஷத்துக்கு அவர் ரெகுலர் படம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறார். எல்லா படமும் மினிமம் கேரண்டி 200% சாதாரணமாகிடுச்சு சாரோட படங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சம்பளமாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி கேரக்டர் வேறு கேரக்டர், அவரோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டானு கேட்டால் கிடையாது, கமர்ஷியல் ஹீரோ தான் அவர். ஏன்னா அரசியலுக்கு வர போகிறார் அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் மூவ் பண்ணி வந்திருக்காப்புல. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அதான் சொன்ன மாதிரி தான் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன அரசியல்? ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது, அதை தாண்டி அவருக்கான ப்ரெஷர் நம்ம பார்த்துருக்கோம்ல. முன்னாடி அரசியல் ப்ரெஷர் அவருக்கு இருந்திருக்கு. அவர் ஒரு ஹீரோ படம் நடிக்கிறார், ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். ஏன்னா அந்த படத்துக்குள்ள அரசியலில் ஒரு வார்த்தை இருக்குது, டைம் டு லீடுங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. போஸ்டே மாற்றி ஓட்டினாங்க தமிழ்நாடு முழுக்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ரெஷர் அவர் ஃபீல் பண்ணுவார்ல. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கோம், நம்ம ரசிகர்கள் நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம ஒரு ஸ்டஃபான பர்சன், நம்மளால் கைட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ரசிகர்கள் நம்மளை மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்னோட படத்தை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னா எதனால? அரசியல் அதிகாரம் தானே, அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் தான். அதுக்காக தான் வராரு. அப்போ அந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் அந்த ப்ரெஷர் கொடுக்கலன்னா அவர் படம் மட்டும் தான் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. புரியுது. அதுக்கான தேவை கிடையாது. இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு பரபரப்பாக இயங்கியிருக்க தேவை இருந்திருக்காது. பொறுமையாக வந்திருப்பாரு. மீன்ஸ் மற்ற ஹீரோஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, வயசானதுக்கப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு தான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ரெஷர் தான் மிக முக்கியமான காரணம். மெஜாரிட்டி தமிழக அரசியல்வாதிகள் ஹீரோஸ் அரசியல் வர்றதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகளுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இவர் எப்படி காம்படிட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு? ஃபேன்ஸை வச்சு தான். ஏன்னா ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா கிடையாது. அவங்க நற்பணி மன்றம், அது நிறைய விஜய் சாரை பொறுத்தவரை சொல்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி எனக்கே தெரியும். என் தெருவில் கடைசி வீட்டில் ஒரு பையன் எனக்கு சிஸ்டம் கொடுத்தாங்க, சாரே வந்து தான் கொடுத்தாரு. ஸோ அப்போலேருந்து 10-15 வருஷம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் கூட ஒவ்வொரு தெருவிலையும் அவங்க பரவி இருக்காங்க, நற்பணிகள் நிறையா செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ கள நிலவரம் அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சார் பார்ட்டியில் இருக்கவங்கலாம் மீன்ஸ் ரசிகர் இருந்தப்போ சொல்கிறேன், அவங்க வீட்டுக்குள்ளே மற்றவங்க அரசியல் கட்சியில் செயல்பட்டுருப்பாங்கல்ல. ஸோ இந்த பசங்க வளர்ந்துட்டே வராங்கிறப்ப அரசியல் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போய் ஒரு சின்ன எலெக்ஷனில் போய் போட்டி போட்டு பார்த்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு நிலவரம் தெரியுது. ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகாது. இப்போது இவங்களோட ஃபேன்ஸை தான் நற்பணி மன்றம் வச்சுருக்காங்க, மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபேன்ஸை பார்த்தோன்னா பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறது, கட் அவுட் மேலேருந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, கீழே விழுறது, அடிப்படுறது, இந்த மாதிரியும் தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸும் அவங்களுக்குலாம் அரசியல் புரிதல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுங்க வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரிஞ்சுன்னா அவங்க பாலை ஊற்ற மாட்டாங்க, வீணாக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட புரிதலே அவ்வளோதான். அது எல்லா கட்சிகளையும் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அமைச்சூராக சில விஷயங்கள் சில பேர் பண்ண தான் செய்வாங்க.
அதெல்லாம் தட்டி தட்டி சமாளிச்சு தான் கொண்டு வரும். எந்த தொகுதி, எந்த பசங்க, எந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க, ஒரு கூட்டமைப்பு வச்சு ஒரு அப்பப்போ ஒரு மீட்டிங் வச்சு அரசியல் அந்த புரிதல் உருவாக்குறதுக்கு சில கட்சிகள்லாம் பண்ணுவாங்க. மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு இளைஞர்களை கூப்பிட்டு நம்ம பண்ண போகிற அரசியல் இதுதான், நம்ம கட்சியோட கொள்கை இதுதான் சொல்லி சில விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ ஓரளவுக்கு பண்படுவாங்க. அந்த விஷயங்கள் சார் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. இப்போ சீமான் அவர்களும் தனிச்சு தான் போட்டியிட்டாரு, விஜய் அவர்களும் தனிச்சு தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? மக்கள் எதிர்பார்க்குறாங்க, பேச்சும் போயிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக எதுவுமே தெரியல, அஃபிஷியலாக எதுவுமே தெரியல. ஆனால் இந்த கூட்டணி ஒர்க் அவுட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த கொள்கைகள் சேர்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கே தவிர, ஆனால் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது, ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரு நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காரு, இவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. 2 பேருமே தமிழ் தானே முன்னிறுத்தி வைக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. ஏன்னா கொள்கையிலே கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு நான் அதான் சொன்னேன். கொள்கைகள் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு. ஏன்னா விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிட்டார், நல்ல விஷயம். திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கலை. ஆனால் என்டிகேவோட கொள்கை என்ன? திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டை இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்கதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு மாட்டுனாங்க அப்படிங்கிறது தான் என்டிகேவோட கொள்கையாக இருக்குது. இங்கே அது சார் வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்லலை விஜய் சார். திராவிட கட்சிகளுக்கு எதிரான கட்சி இது அப்படின்னு சொல்லலை. அவர் சேர்ந்து எங்கே தான் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அதிலே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, சேரது கஷ்டம். அப்போ ஒருவேளை திராவிட கட்சிகளோட வருங்காலத்தில் கூட்டணி வச்சு ஜெயிப்பாரு? வாய்ப்புகள் இருக்குங்க, தேவை அப்படிங்கிறப்ப. நான் இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து எப்போவுமே அது. ஏன்னா அப்போ தான் உங்களோட பவர் உங்களுக்கு தெரியும். நம்ம எதை நம்பி இயங்கியிருக்கோம், அப்படி நம்பின நபர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாங்கிறது தனியாக நின்னா மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி நின்று பவர் காமிச்சிட்டாங்க அப்படின்னா தாராளமாக கூட்டணி வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, இப்போ திராவிட கட்சிகளுக்கு ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க, இவரு ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுவார். இவர் அதோட அந்த கட்சியோட போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும்ல, கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தனிச்சு ஆரம்பத்தில் போட்டிவிடணும்? ஆரம்பத்திலே கூட்டணி வச்சுட்டு ஆமாங்க நாங்களும் இந்த கட்சியை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடலாம்ல. அதான் விஷயம், பவர் காமிக்கிறது. நான் சொன்னேன்ல வார்த்தை, உங்களுக்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க வேறு. ஆனால் ஓட் பேங்க் பவராக இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்தத விட பயங்கரமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட்டணி வைக்க போகிற கட்சியில் நீங்கள் பேசலாம், நீங்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். ஆப்ஷனே இல்லாமல் போய் சேர்றது வேறு. என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மூடு வேறு. நான் விஜய் சார் சேர போகிறான்னு சொன்னது செகண்ட் டைம். எனக்கு எலெக்ஷனில் தனியாக தான் ஃபேஸ் பண்ணார் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஒரு ஓட் பேங்க் காமிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்குது, இதை வச்சு தமிழக அரசியலை ட்விஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் வேணா அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மோடில் தான் அவங்க சேருவாங்க. மற்றபடி ஓட் பேங்க் கம்மியாக இருக்குது, நான் வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மோட் இருக்காது. அப்படி சேர்ந்தால் மட்டும் தான் டாமினேட் பண்ண முடியும் ஸ்ட்ராங்கான பார்ட்டி. இப்போ பொதுவாக விஜய் அவர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெட் ஜெயின் அவங்க இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் சன் பிக்சர்ஸ் வந்து நிறைய இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் இப்போ சமீபமாக சில விஜய் படங்கள் எதுக்குமே சன் பிக்சர்ஸ் உள்ளே வரதில்லை. இது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அரசியல் காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசனாகவும் சொல்லிட்டாரு. இங்கே கொஞ்சம் விஷயங்கள் சிக்கலில் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றணும், அதுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வேற சொல்கிறார், எல்லாரும் சமம் அப்படின்னு. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மற்ற கட்சிகள் அரசியலில் இருக்கப்ப தமிழ்நாட்டில் எல்லாரையும் சமமாக பார்க்கலங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். எல்லாரும் சமங்கிற மேட்டர் எடுத்துகிட்டு நான் வரேன், அதான் என்னோட பேஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி வராரு. ஸோ அப்படி இருக்கப்ப வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு கட்சி சமூக நீதியை தான் முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மக்களையும் சமமாக பார்க்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ரொம்ப சிம்பிளுங்க, அரசியல் கட்சிகள் சும்மா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு, மற்றபடி ப்ராக்டிக்கலாக இங்கே எதுவுமே அவங்களால அவங்களோட எந்த கொள்கையுமே அவங்க வீட்டில் கூட அப்ளை பண்ண முடியல யாராலையுமே. இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சியும் சரி, ஆஃப்லைனில் இருக்க கட்சியும் சரி, அவங்க கட்சியோட ஸ்ட்ராங்கான கொள்கைகளை அவங்க வீட்டிலே அவங்க அப்ளை பண்ணலை. சமூக நீதி அனைவரும் சமம் அப்படின்னா ஏன் ஆண்கள் மட்டும் மெஜாரிட்டியாக நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறீங்க? உங்கள் வீட்டு உங்களுக்கு வேறு யார் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் மனைவி மேலே நம்பிக்கை இருக்கும்ல. இத்தனை வருஷம் நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கீங்க, அதை பார்த்துருக்காங்களா அவங்க? ஸோ உங்கள் மனைவி நிறுத்துங்க, எல்லாரும் சமம் சொல்லி பாதி பெண்கள் பாதி ஆண்கள் நிறுத்துங்க. அதை பண்ணுறது கிடையாது. தொகுதிகளில் இல்லை ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட் நிறுத்துறப்ப அந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ, மக்கள் ஓட்டு அதிகமாக இருக்கோ, அவங்கள தான் மெஜாரிட்டி நீங்கள் நிறுத்துறீங்க. இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. வார்த்தைகளில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராக்டிக்கலாக அவங்களால எந்த விஷயங்களுமே அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த குழப்பமான அரசியலை அலோவ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நாங்கள் நேர்மையாக தான் இருப்போம் அப்படின்னா மக்களும் சரி, அவங்கள சார்ந்தவங்களும் சரி ஓகே நம்ம கொள்கையிலேருந்து இந்த கட்சி மாற மாட்டேங்குது, ஸோ நம்மளும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி சேர்ந்து வளரலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க ஒன்ஸ் அந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், ஜெயிச்சதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு, தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா மென்டாலிட்டியில் மக்கள் கூட சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்சம் ஊழல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே அலோவ் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பித்து கொண்டு வரீங்க. அப்படிங்கிறப்ப இப்போல்லாம் எப்படி நீங்கள் பிடுங்குவீங்க? அது பரவி எல்லா சைடும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்க லஞ்சம் ஊழல், எப்படி நீங்கள் அதை கிளியர் பண்ணுவீங்க? இப்போ எல்லாருக்குள்ளேயுமே லஞ்ச ஊழல் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த லஞ்ச ஊழலாம் ஒழிச்சிடுவாரா? ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ஒழிக்கணும்னா மொத்த அரசு அலுவலர்களில் மெஜாரிட்டி பேரை நீங்கள் கழிச்சு விடணும். ஏன்னா மாட்டினவங்க இவ்வளோ பேர் தான், மாட்டாதவங்க எனக்கே தெரியும் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே மோரார்லெஸ் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பயத்தை உண்டாக்கணும், நான் சரியாக இருக்கேன். ஸோ
அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குனா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி அது கஷ்டம். ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும்னா லஞ்சம் ஊழலை தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாது. முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. நம்மளும் குறுக்கு வழியில முடிக்கணுன்றதுக்காக குடுத்தே பழகிட்டோம். இப்போ முடிக்கணும்னா கண்டிப்பா முடியாதுல்ல சார். நீங்கள் எப்படி இதை கிளியர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்குள்ளேயும் லஞ்சம் ஊழல் வந்துச்சுங்க. அரசாங்க பணின்னு மட்டும் கிடையாதுங்க. லஞ்சம் ஊழல்ங்கிறது காசு மட்டும் கிடையாது. அதை தாண்டி ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சினிமாலேயுமே வந்துருச்சு. இல்லை ரெஃபரன்ஸ் வந்துருச்சு, தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க. எல்லா துறையிலுமே அது இருக்குது. வேலைக்கு போனால் கூட ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதோட ஆதாயத்தில் தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். லஞ்சம் ஊழல் காசுங்கிறத தாண்டி மற்ற விதமான ஆதாயங்கள் தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ லஞ்சம் ஊழல் ஒழிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல இருக்கவே முடியாது. கரெக்ட். இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி மாநாடு திருச்சியில நடக்க போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? நான் நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். அது திருச்சி நல்ல ஹப் அது ஆக்சுவலாக. எல்லா மக்களும் வந்து சேர்றதுக்கு காலைல கிளம்புனாங்கன்னா ஈவினிங் வந்துருவாங்க திருச்சிங்கிறப்ப. ஸோ அதனால தான் நிறையா கட்சிகள் வந்து திருச்சியில் பிளான் பண்ணுறது. அது உண்மையாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். இந்த முதல் மாநாடு நடத்த போறாரு, பிரம்மாண்டமா மக்கள் எல்லாம் கூட்டி எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதிர்பார்த்ததோட டபுளாக தான் இருக்கும். ஏன்னா அவர் அரசியல் பண்ண போகிறாரு, அரசியல்வாதி, சினிமாலேருந்து அரசியலுக்கு வராருங்கிறத தாண்டி அவர் ஒரு சினிமா பிரபலம். இப்போ கரண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆக்டர். இந்தியாவே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தில் குழப்பம் இருக்குது. பொதுப்படையாக சூப்பர் ஸ்டார் விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமான ஒரு பர்சன் அரசியலுக்குள்ளே வராரு. அதுவும் தமிழக அரசியலில் ஒரு நடிகர் அரசியலுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்காக வரதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அது ரிஸ்க். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பழைய கட்சிகளோட கொள்கைகள் அப்படி, அதை ஏற்றுட்டு இருக்க மக்கள் அப்படி. ஸோ அப்போ இவர் அரசியலுக்கு வராருன்னா என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்கே அந்த திருச்சி சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் வருவாங்க. அதை தாண்டி பொதுவாகவே சாரோட அந்த ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. பஸ்ஸில் பசங்கள்லாம் கிளம்பி வருவாங்க. டிக்கெட் பத்தலைங்கிறப்ப வெளில நின்று வெயிட் பண்ணுவாங்க. வைப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ சார் அரசியலுக்கு வராருங்கிறப்ப அதெல்லாம் பஸ்ஸாக வந்து குவிஞ்சிருவாங்க. இவ்வளோ பிரபலம், அவர் வந்து பேச போறாரு, அதை பார்க்கறதுக்கே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்றீங்க. இப்போ பிரச்சாரம்னு எடுத்துக்கும் போது ஒரு பிரபலம் தனியாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே மக்கள்லாம் குவிவாங்கல்ல, அது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதா? உறுதியாக ஏற்படுத்துங்க. வேறு வழியே கிடையாது. அதை சமாளித்து தான் வந்தாகணும். அது எலெக்ஷன் அப்போ அதான் சொன்னால இந்த எலெக்ஷன் கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. லிட்டலி ஒரு போர் மாதிரி. கவனமாக இருக்கணும். தமிழக வெற்றி கழக தம்பிகள் கவனமாக இருக்கணும்னா எல்லா வகையிலும் கவனமாக இருக்கணுங்கிறேன். இந்த எலெக்ஷனை சர்வே பண்ணி நீங்கள் வரணும். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஸோ நிறைய சிக்கல்கள் வரும். அதை நீங்கள் தான் ஓப்பனாக சொல்லணும். நீங்கள் தான் விஜய் சார் பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி அப்போது 26 எலெக்ஷனில் விஜய் வந்தாருன்னா அவர் நிற்கிற இடத்துல கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்றீங்க? அதில் டவுட்டே கிடையாதுங்க. அதில் டவுட்டே கிடையாது. அப்படி அவர் தோக்கடிச்சாங்கன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகள் மிக ஆபத்தானவர்கள். தோக்கடிக்க முடியாது ஆக்சுவலி. ஓகே சார், நன்றி. நன்றி.